بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا كتاب الله لا شيء سواه يهذبنا العمل به كتاب الله لا شيء سواه يهذبنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரை இல்லாத பேரன்பு மிக்கணுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இளைஞர்களுடைய நிலைமை சம்பந்தமாக அன்று வாழ்ந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை அடைந்தார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படியான ஒரு நிலைமையில் வாழுகிறார்கள், இளைஞர்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் இந்த குத்துபாவுடைய உரையை அமைக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ரொம்ப சிறப்பான ஒரு காலப்பகுதி தான் இளமை. ஒரு சிறு பிராயத்திலிருந்து ஒரு பிள்ளை இளமை பருவத்தை அடைகிற நேரம் அந்த பிள்ளைக்கு நிறைய சக்திகள் கிடைக்கிறது. இளமையை தாண்டி அவர் கால் வைக்கக்கூடிய பருவம் முதுமை.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பருவம் இந்த இளமை பருவம். இந்த இளமையை அழித்து விட்டால் ஒரு நகரமே அழிந்துவிடும், ஒரு ஊரே அழிந்துவிடும், ஒரு நாடே அழிந்துவிடும். இந்த இளமையை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டால் ஒரு நகரம், ஒரு நாடு, உலகம் எங்கேயோ போய்விடும். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ரொம்ப பலம் வாய்ந்த எந்த வேலையும் செய்ய முடியுமான துணிச்சலான ஒரு காலப்பகுதி தான் இளமை. இளமையில் அந்த உடல் ரீதியாக மட்டுமல்ல, மானசீக ரீதியாகவும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வலுவை நாம் பார்த்தால் எந்த வேலையும் செய்வதற்கு அவன் தயாராகுவான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பான். ஒரு ஊரில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு 4 இளைஞர்கள் வருவார்கள். அவர்களை பயன்படுத்தி கொண்டால் முதியவர்களை வைத்து செய்வதை விட திறம்பட 40 முதியவர்கள் சேர்ந்து செய்வதை விட 4 இளைஞருடைய சக்தியால் செய்யலாம். ஆனால் பக்குவம், அடக்கம் என்பது முதிய வயதில் கிடைக்கக்கூடியது. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் சில நாடுகள் என்ன செய்கிறது என்றால், இன்னும் சில நாடுகளுக்குள் புகுந்து இந்த இளைஞர்களை வேட்டையாடுது. எப்படி வேட்டையாடு தெரியுமா? ஆப்பிரிக்காவை எடுத்துக்கொண்டால் இன்னும் காப்பிரியர்கள் அங்கு இருக்கிறாங்க. இவர்களுடைய நாட்டில் எல்லாம் இருக்கிறது. பச்சை பசேல் என்ற பூமி ஆப்பிரிக்கா கண்டத்தில், நீல நதி, பசுமையான மரங்கள், இது எல்லாமே அங்கு இருக்கிற நேரம் அந்த நாடு முன்னேறாம மேலே நாட்டவர்கள் அதை சூறையாடணும்டா அங்க உள்ள இளைஞர்களை சீவனற்று போக செய்யணும், அவங்களுக்கு சக்தி இல்லாமல் ஆக்கணும். அந்த இளைஞர்கள் உலகத்தை பற்றி விவரம் இல்லாதவர்களாக மாற்றணும். அதுக்கு அவர்கள் பயன்படுத்திய ஆயுதம் தான் இந்த போதைப் பொருள். கொண்டு போய் நீங்கள் அந்த மாதிரியான உலகத்தில் கீழ்மட்டத்தில் உள்ள நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஹெரோயினோட இருப்பாங்க. ஒபாமாவுடைய ஒரு தம்பி முறை ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு தூள்காரர், நம்ம பாஷையில் ஹெரோயினை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அந்த அளவுக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நாடுகளில் உள்ள மக்கள் மன்றத்தில் இந்த மாதிரியான தூள் இது எல்லாத்தையும் கொடுத்துருவான். அந்த இளைஞர்களை அழிச்சேன்னு வைங்க, அந்த நாட்டில் உள்ள சொத்துக்களை சூறையாடலாம். இந்த தம்ப பண்ணிக்கும் ஒரு இளைஞர்கள் என்று ஒரு கூட்டம் இருப்பார்கள். இவர்களை நாம் ஒழுங்குபடுத்தினால், இவர்களை நாம் திறம்பட அவருடைய எனர்ஜியை நாம் யூஸ் பண்ணினால் இந்த தம்ப பண்ணி ஆகோ ஓகோண்டு வளர்த்துடலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமான ஒரு கால பருவம் தான் இந்த பருவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பானாம் மறுமையில். எந்த சபஅத்துஹுமுல்லாஹு யௌமல் ஆலில்ல இல்லா லில்லுஹு, எந்த ஒரு நிழலும் இல்லாத நேரம், அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அதில் ஒரு ஆள் இமாமுன் ஆதில், நேர்மையாக நடந்த அரசர் எல்லாம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதாவது பள்ளிவாசலோட ரொம்ப கல்பு மாலக்கும் ஃபில் மசாஜித், அல்லாஹ்வுடைய ஆலயத்தோட இணைந்த கல்புகள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயம் பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்று இருப்பார்களே, அவர்களே அல்லாஹ் கூப்பிடுவானா, என்னப்பா வெயில்ல இங்க வா. இந்த அகோரமான வெயில்ல, கடுமையான சூட்டில் மனிதர்கள் வேகாத குறையில் இருக்கிற நேரம் அல்லாஹ் என்ன பண்ணுவான், இங்க வா, இந்த நெல்லில் இரு, இந்த நெல்லில் உனக்கு தான் என்று 7 கூட்டத்தாருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அதுல ஒரு கூட்டத்தார் யாரு தெரியுமா? இளைஞர்களாகவே இருப்பாங்களா. ஷாபுன் நஷஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த வணக்க வழிபாடுகளில் ரொம்ப கரேசனமாக ஈடுபட்ட இளைஞர்கள். அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். அட, இந்த இளைஞர்களுக்கு எவ்வளவோ சிந்தனைகள் வரும், அதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வை விரும்பி அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய இளமையை அர்ப்பணித்து ரஹ்மானுடைய மார்க்கத்துக்கு பாடுபட்ட ரஹ்மானை வணங்கக்கூடிய அந்த இளைஞர்களை கூப்பிடுவான், இங்க வா, உனக்கு எதுக்கு வெயில்ல காய்கிறது, நீ ஏன் அந்த சூடில் துடிக்கிறாய், நீ எனக்கு பிடிக்குமான கால பருவத்தில், இளமை பருவத்தில் எனக்காக வேண்டி உன் தொழுகை அமைத்தாய், உன் வணக்க வழிபாடுகள் அமைத்தாய் என்று அல்லாஹ் கூப்பிட்டு நிழல் கொடுப்பானாம். அந்த மாதிரியான ஒரு காலப்பருவம். இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, இந்த காலப்பருவத்தை நாம் புரிகிறது இல்லை. இளமையில்
அவர்களை பயன்படுத்தி கொண்டால் இஸ்லாமிய மார்க்கம் எங்கேயோ கொடிகட்டி பறக்கும். இந்த இளைஞர்களை முதியவர்கள் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்தி கொள்ள தெரியல. இளைஞர்கள்ட்ட மனப்பான்மை என்ன? என்னால் எதுவும் முடியும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள். எதையும் நான் சாதிப்பேன், கம்பை எடுத்தா 4 பேரோட போய் வெட்டுவன், கபாலை எடுத்து வெட்டுவன் நினைப்பாங்க. அது இளமை பருவம். முதுமை பருவத்தை பொறுத்தளவில் நிதானமாக நடக்கணும், ஒழுங்காக நடக்கணும், பார்த்து நடக்கணும், சரிகினா கீழே விழுந்துருவோம் என்ற ஒரு மனப்பான்மை உள்ள பருவம், அந்த மாதிரி பக்குவமான ஒரு பருவம். இந்த இளைஞர்கள் இப்படி நினைக்கிற நேரத்தில் அவருடைய வீரத்தையும் அவருடைய திறமையை முடக்கிற மாதிரி முதியவர்கள் பேசக்கூடாது. அதை ஒழுங்காக நல்வழிப்படுத்தணும். ஒரு புகை போகணுமெண்டா நான் முறையாக புகையை அனுப்பணும் பட்டையில். அதை முழுக்க அடைச்சி வைக்க போனோம்டா ஃபேக்ட்ரி நாசமாக போயிடும். போகிற வழியில் ஏதோ போகிற வழியை சரியாக்கணுமே தவிர அதை முழுக்க அடைக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அதனால் ஒழுங்குபடுத்தணும். இஸ்லாம் தான் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்கள் தவறில் போகக்கூடாது என்பதுக்கு என்ன சொன்னாங்க? மாற்று மத அன்பர்கள் எல்லாம் எதை பயன்படுத்தினாங்களோ அதில் முற்றிலும் வித்தியாசமாக ரசூலுல்லாஹ் நடந்தாங்க. இளைஞர்களுக்கு ரொம்ப உணர்வு கூட வரும். அந்த உணர்வுகளை அவர்கள் தப்பாக என்ன செய்வார்கள்? 4 இளைஞர்கள் சேர்ந்தால் ஒரு யுவதியை பாதையில் போவிட மாட்டார்கள். பார்த்தீங்களா? கண்ணால மூக்கால வாயால கத்தி அந்த யுவதியை போட்டு ஏதாவது செய்வார்கள். இது இளமை பருவத்தில் வரக்கூடியது. மற்ற மதங்கள்லாம் என்ன செஞ்சிச்சு? இளமை பருவத்தை அடைகிற அவங்க மதகுருவானா திரும்பி பார்க்காத, உங்களோட பொம்பளை பார்க்கக்கூடாது, நீ அவங்களோட ஈடுபட அசிங்காது என்று திருமணத்திலே இருந்து ஒதுக்கினார்கள். அவன் பாதிரியாராக மாறினாலும் எந்த மத குருவாக மாறினாலும் உன் திருமணத்தை மறந்துரு. இஸ்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் களத்தில் நின்று கொண்டு சொன்னார்கள், அந்நிக்காஹு மின் சுன்னதி, நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை என்றாங்க. மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க ஆணும் பெண்ணு சேர்றது அசிங்கமே, அது ஒரு நல்ல மதகுரு செய்யக்கூடாது, ஒரு மகான் செய்யக்கூடாது, ஒரு பெரியவர் செய்யக்கூடாது, அது எப்படி அது ஆண் பெண் சாதாரண மக்கள் செய்யலாம். மதத்தை மார்க்கத்தின் பேரால ஒரு பெரிய அந்தஸ்து அடைஞ்சவங்களாம் திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மாற்றமா சொல்றாங்க, அன்னிக்காஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை, யார் அந்த வழிமுறையை புறக்கணிக்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவரை அல்லன்றாங்க ரசூலுல்லாஹ். எங்க கூட்டத்திலே அவர் இல்லை. நிக்காஹ் கண்டிப்பாக ஒரு மனுஷன் நிக்காஹ் செய்யணும், கண்டிப்பாக அந்த இளைஞர்கள் கல்யாணம் முடிக்கணும். இளைஞர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ், யா மாஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவஜ், உங்களுக்கு உங்கள் சக்தி பெற்றவர்கள், இளைஞர்கள் இருந்தாலே சக்தி அடைஞ்சிட்டு வர்றவங்க, அதுல 4 பேர் சக்தி அடைஞ்சிருவாங்க, சக்தி பெற்றுவாங்க. யா மாஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, திருமணம் செய்வதற்கு உடன்படிக்கை செய்வதற்கு சக்தி பெற்றவர்கள் ஃபல்யதஸவஜ், திருமணம் முடிச்சிருங்க. ஃபஇன்னஹு அகல்லுல் பஸர், அது உங்கள் பார்வையை தாழ்த்தும். வஹஸனல் ஃபர்ஜ், உங்கள் உறுப்பை பாதுகாக்கும். அது உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? அது எல்லாம் உங்களுக்கு செய்யும். வஅலைஹி பிஸௌமி, அப்படி ஏலாதா, உங்களுக்கு திருமணம் முடிக்க இன்னும் சக்தி இல்லையா, பொருளாதார வலிமை இல்லையா, நோம்பு பிடிச்சிரு, அது நோம்பு பிடிங்க. ஃபஇன்னஹு லஹு விஜா, அது உங்களுக்கு கேடயமா அமையும். இளமையில தான் அந்த உணர்வு வரும். கண்ணு தப்பு செய்ய துடிக்கும், வாய் தப்பு செய்ய துடிக்கும், அந்த காது தப்பு செய்ய துடிக்கும், முழு மனித உடலும் அதுக்காக வேண்டி செயல்படும். இன்றைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? உனக்கு இன்னும் வயசு வரல, நீ உம்மா பாப்பாக்கு சம்பாரிச்சு கொடு, 30 தாண்டி பார்ப்போன்றாங்க. இன்றைக்கு எல்லாம் கிழக்கு மாகாணங்கள் நாம் போனால் திருமணம் முடிக்கக்கூடிய வயது 32 தாண்டணும். அட எத்தனை வயசில் அவனுக்கு அவன் வயதுக்கு வர்றான், அதுலேருந்து எத்தனை ஆண்டு அவன் இது பார்ப்பான், பாதுகாப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவசரப்படுத்துங்க, அவனுக்கு கொடுத்துருங்க. இல்லை என்றால் அசிங்கமான ஒரு பிள்ளையை தான் நீங்க பார்ப்பீங்க. என் மகன் அன்பை வளர்த்த நீ இருப்பான்னு தாமதப்படுத்தினால் அவன் உணர்வை எங்க அடக்கிறது?
எதில் போட்டு அடிக்கிறது? இன்றைக்கு உலகம் எப்படி போகிறது என்று சொன்னால் எல்லா இடத்திலும் உணர்வை தூண்டுது. இஸ்லாம் என்ன சொல்லல, நீ இந்த மாதிரி நீ மேனேஜர் ஆகி அதுக்கு பிறகு வண்டி வாங்கி திருமணம், அப்படி சொல்லலை இஸ்லாம். ஒரு சக்தி ஒரு பெண்ணை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு நஃபகா கொடுக்கக்கூடிய, நஃபகாண்டா அவருக்கு சாப்பாடு இருப்பிடம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டியா, முடிச்சிரு. ஏண்டா அல்லாஹ் இயல்பாவே உனக்குள்ள அந்த உணர்வை தர்றான். இதில் நாம கோட்டை வரும். இளைஞர்கள் என்ன பண்ணுறன்னு தெரியுமா? இல்லைனே அந்த மாதிரி ஆகணும், உனக்கு இன்னும் நேரம் இல்லை. அவனும் வெக்கத்தில் கள்ள காதலை தொடர்றான். 10 ஆண்டுகளுக்கு 10 வருஷமாக காதலிக்கிறான். அவனுடைய இரவுகளை எல்லாம் நாசமாகிறது. பகல் வேலையெல்லாம் அவன் சம்பாதிக்கிறது எல்லாம் ஃபோனுக்கு அதுக்கு இதுக்கும் போடுறான். நிறைய பணம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டிங்கன்னா கூடுதலான கேஸ் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு நேற்று எங்களுடைய ஆஃபீஸுக்கு அருகாமையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் அதிகாரி சொல்றார், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12-10 ஒரு 12-13 கேஸ் மொபைல் ஃபோனோட வருது. அந்த ஃபோனை எடுக்கிறது, இவனை தூக்குறது, அதை களவெடுக்கிறது. ஏதெல்லாம் இளைஞர்களுக்கு ஏன் இவ்வளவு பணம்? அவங்க கள்ள காதலை தொடர்வதற்கு, அதுக்கு தப்பான முறையில் ஈடுபடுவதற்கு அவனுக்கு தேவை. அமெரிக்காவில் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டில் அவ்வளவு பெரும் தொகை, ஒபாமாவுடைய பட்ஜெட்டில் எனக்கு ஞாபகம் இல்லை, கணக்கு பெரும் தொகை. வாப்பா இல்லாத உம்மா மட்டுமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்காக வேண்டி கவர்மெண்ட் செலவழிக்குது. நாம நினைப்போம் வாப்பா விபத்தில் செத்து போயிட்டார் போல. அட வாப்பாவே இல்லை, வயிற்றுல பிள்ளை எபோஷன் பண்றவன் பல பேர். அப்படி இல்லாம பிள்ளையை ஈண்டெடுக்கிற நேரம் ஒப்பந்தம் செய்யாம ஓடினவன் எத்தனை பேர்? கள்ள காதல் எங்க முடியும்? வயிற்றுல ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு முடிஞ்சிடும். என் பிள்ளை முடியும். அமெரிக்காவில் சர்வசாதாரணம். இந்த இளைஞர்களுடைய சக்தியை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தினால், அது ஒழுங்கா செஞ்சால் அது எங்கேயோ போகும். கடலுக்கு அடியில் உள்ள மசகு என்ன, அது என்னது? பார்க்கறதுக்கு சேர் மாதிரி இருக்கும், கடலில் இருக்குது. இந்த மசகு எண்ணெயை ஒழுங்கா யூஸ் பண்ணினா 35,000 அடிக்கு மேல பல லட்சம் கிலோக்கள் பறக்குது, இரும்பு பறக்குது மேல. நம்மளை எடுத்துக்கொண்டு ஒரு விமானம் போகுதுண்டா, அந்த விமானம் எத்தனை கிலோ நினைக்கிறீங்க? சாதாரணமாக 300 பேசஞ்சர் உள்ள விமானம் இருக்கும். ஒரு ஆளுக்கு பேக்கேஜோட சேர்த்து 100 கிலோ வைங்க. அப்போ 300 பேர் போறண்டா, அங்க எத்தனை 30,000 கிலோ. அந்த ஃப்ளைட்டை கணக்கு போடுங்க, அது எத்தனை கிலோ இருக்கும்? எல்லாமே 1,00,000 கிலோ. இந்த தலைக்கு மேல பறக்குது. கடலுக்குள்ள மசகு என்ன பார்க்கறதுக்கு வெறும் சேரி, அதுக்குள்ள அவ்வளோ ஒரு எனர்ஜியை அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறான். அதை ஒழுங்கா எடுத்து பிரிச்சு எடுத்தா 35,000 அடி மேல பறக்கலாம். 1,00,000 கிலோக்களை சுமந்து கொண்டு அந்த விமானம் எதுவும் தெரியாமல் பறக்கிறது. யாது அந்த மசகு எண்ணெய் ஒழுங்கா பயன்படுத்தினாங்க. அதை ஒழுங்கா பயன்படுத்தாட்டி கடலுக்கு அடியில் உள்ள அதுவும் களிமண் மாதிரி சேருதான். அது என்ன சேர் பொருள் தான். இதே தான் இளமை. அந்த இளமையை சகோதரர்களை நாசமாக்காதீர்கள். உங்க பிள்ளைக்கு அந்த உணர்வு வரும். ஒரு சின்ன பிள்ளை பறக்குது, அந்த பிள்ளைக்குள்ள உணர்வு என்ன தெரியுமா? என் உம்மா என் வாப்பா அவங்க பக்கத்தில் உள்ளதுதான். உலகத்தில் என்ன கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் இருக்காது. என் உம்மா இருக்கணும், என் வாப்பா இருக்கணும், என் கார்டியன் என் பக்கத்தில் நிற்கணும். செக்யூரிட்டியை குழந்தை தேடுது, பாதுகாப்பு தேடுது. அந்த பிள்ளைய சீவி சிங்காரிச்சு விட்டு எல்லாத்தையும் கழுவி துப்புரவுப்படுத்தி சுத்தப்படுத்தி அந்த தாயை தான் காலம் கடக்கும். அப்படியே போகும், புள்ள பெருசாகும். இளமை அடைஞ்சா பாப்பா முன்னுக்கு ஒழுங்கா சாரம் கட்ட மாட்டார், மறைஞ்சு கட்டுவார். உம்மா வருவாங்க, தன் சாரத்தை சரிப்படுத்திக் கொள்வார், தன் உறுப்புகளை மறைத்துக் கொள்வார். யாரு 4 பெம்பஸ் மாத்தினாங்களோ, ஒரு நாளைக்கு பல வாட்டி யாரு அவரை துப்புரப்படுத்தினாங்களோ, அந்த தாயிட்ட இருந்தே ஒதுங்குற அந்த வெக்கம் வரும். இந்த வெக்கம் எதுக்கு வருது தெரியுமா? தன்னுடைய எதிர்மறை இன்னொரு பெண் மீது அந்த வெக்கம் இல்லாமல் தான் நடத்துவதற்காக அந்த வெக்கம் வருது. தாயோடு அது வராது. அந்த வெக்கத்தோடு ஒதுங்குவாங்க. தனக்கு என்று ஒரு ஜோடி தேடுகிற பருவம். இந்த பருவத்தை நாம் உணர்ந்தா அவங்களுக்கு கொடுத்துடணும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருவர்
சராசரியாக 25,000 வார்த்தை வெளியே கக்கணும். ஒரு இளைஞன் அது கக்கணும்னு வைங்க, அவன் மனநோயாளி ஆகிருவான். இதுக்கு தான் வீட்டுக்குள்ள இல்லாம ரோட்டுக்கு ஓடிடுவான். ஏன்னா உமாவோட வாப்பாவோட எவ்வளோ பேசுறது, சந்தியா இருந்து படிப்படியா இருந்து 4 பேர் குரூப் ஆகி என்ன பேசுறாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு இளைஞர்கள் என்ன பேசுறாங்கன்னா, அவன் இயல்புல ஒவ்வொரு மனுஷனும் பேசணும். உங்க மனைவி பேசலையா, நாளைக்கு தாம் தூமன்னு உங்க முன்னாடி குதிப்பா. ஏன்னா அவங்க பேசலையே, அவ பேச விடலையே. வார்த்தைகள் இயல்பாக வெளிவார வார்த்தை அது வெளியாகணும். அப்ப அமைதி அடைஞ்சிருவாங்க. உலகத்துள்ள எந்த ஆன்மாவும் அமைதி அடையணும். மௌனம் என்பது அதிகமாக வந்தா அவன் இல்லாம போயிடுவான். பல நோய்களுக்கு அவன் சந்திப்பான். வாய் விட்டு பேசினா நோய் விட்டு போமண்டுவாங்க. 4 நோய்கள் அது களமொழியா சொன்னாலும் அதுதான் நிஜம். பாதி கவலை இல்லாம போயிடும். கதையை சொன்னதும் பாதி கவலை இல்லாம போயிடும். கதையை சொல்லணும். இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் தலை தூக்கி ஆடுகிறது இலங்கையிலே. என்ன, எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. சிலருடைய கண்களில் கண்ணீரை கொப்பளிக்க வைக்கிறது. ஒரு 10ஆம் ஆண்டு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஃபேஸ்புக்கில் இருக்கிற போட்டிருப்பாங்க போட்டோ. இதையெல்லாம் ஏசி அதட்டி இளைஞர்களை செய்ய முடியாது. அந்த பருவம் அப்படிப்பட்ட அடங்குற பருவம் இல்லை. அது அடக்கிறதுக்கு என்று ஒரு வழிமுறை இருக்கிறது. இளைஞர்களை அடக்குவதற்கு கலை இருக்கிறது. நாம் கம்பை எடுத்தால் இளைஞர் அடங்க மாட்டாங்க. அவர்கள் 4 கம்பு தூக்குவதற்கு வலிமை பெற்றவர்கள். அன்புதான் அவர்களை அடக்கும், பாசம்தான் அவர்களை அடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் உள்ள சஹாபாக்குடைய பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் முன்னாடி இளைஞர்களாக வர்ற நேரம் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன். அப்துல்லாஹ் இப்னு உமர், உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் மகன் அப்துல்லாஹ். எல்லாருமே அப்துல்லாஹ், எல்லாரும் அப்துல்லாஹ் என்று பேர் வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேர் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான். அந்த இளைஞருடைய ஒவ்வொரு வரலாறை பிரட்டி பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் யார், அப்துல்லாஹ் இப்னு உமர் யார், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் யார்? சகோதரர்களை இன்னும் எத்தனை சகோதரர்கள், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, யார் இவர்கள் எல்லாம்? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, யார் இவர்கள் எல்லாம்? எப்படி வழக்கெடுக்கப்பட்டார்கள்? போர் தளபதிகள் அவர்கள். போர் தளபதிகள். நான் போர்களை சொல்லிக் கொண்டு போறேன். எந்த போரில் அவர்கள் தளபதிகள் என்று. தாரிக் பின் தியாத் ஸ்பெயினை பிடிக்கிற வெறும் 16 வயசு. ஸ்பெயினை பிடிக்கிற முகமது பின் காசிம் இத்தாலியை பிடிக்கிற 16 வயசு. இந்த இஸ்லாமிய உம்மத்தில் முன்னாடி நின்றவர்கள் எல்லாம் இளைஞர்கள். அவர்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எங்கேயோ போவார்கள். சகோதரர்களே, என்ன நடந்தது ஃபேஸ்புக்கிலே அந்த செய்தி எல்லாரும் அவர் போட்டோவை போடுவார்கள். இன்றைக்கு கை வந்த கலை ஒருவர் முகத்தை மாற்றி இன்னொரு முகத்தை போடுவது. இந்த புள்ளையுடைய முகத்தை எடுத்து வேற ஒரு பெண்ணின் உடலை நிர்வாணமாக போட்டு விட்டார்கள். அதிபர் என்ன பண்ணிவிட்டார்? விசாரிக்க முடியாமல் தகவல் கிடைத்ததுக்கு பிறகு கொப்பளித்து விட்டார், கோபப்பட்டார். வந்து நிப்பாட்டி வைத்து 5000 மாணவ மாணவிகளுக்கு முன்னாடி அசெம்பிளியில் வைத்து நீ இப்படி மோசமான செயலை செய்து விட்டாய் என்று மானபங்கப்படுத்தி விட்டார். மானபங்கப்படுத்தினதுக்கு பிறகு உன் தாயின் தகப்பனையும் கூட்டி வா. 10 தாளுக்கு கடிதம் எழுதுகிறாள் இந்த பெண். என்ன நடந்தது என்று எழுதுகிறாள். நான் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று எழுதுகிறாள். என்னுடைய உடல் அல்லாது என்று எழுதுகிறாள். என் முகத்தை வெட்டி போடப்பட்டிருக்கிறேன் எழுதுகிறாள். எல்லாத்தையும் எழுதி அதிபர் என்னிடம் சரியான முறையில் விசாரிக்காமல், நேர்மையான முறையில் விசாரிக்காமல் இப்படி செய்தார். என்னுடைய கவலை யாருக்குமே தெரியாது, சொல்ல மாட்டாள். சகோதரர்களே, நான் என்ன சொன்னேன்? ஒருவர் பேசணும் ஒழுங்காக, அவர்தான் காப்பாற்றப்படுவார். பேசாமல் இருந்தால் அந்த இளமை பருவத்தில் அவர்கள் எங்கேயோ தப்பு செய்து விடுவார்கள். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னால் தனியாக இருக்க வேண்டாம், ஷைத்தான் உன்னோடு இருக்கிறான். தனிமையில் இருக்கக்கூடாது ஒரு மனிதன். ஷைத்தான் அந்த தனிமையை பயன்படுத்தி விடுவான். சகோதரர்களே, அன்பு சகோதரர்களை, இந்த பெண் எழுதிவிட்டு அதிபர் என்னை இப்படி விசாரித்தது போன்று இந்த நாட்டிலே உள்ள ஒரு மாணவனுக்கு மாணவிக்கு இது நடக்கக்கூடாது, அதனால் இந்த கடிதத்தை எழுதி தூக்கில் செத்து போட்டார். இன்றைக்கு அது பெரும் விஷயமாக இலங்கை எங்கும் பறந்து போகிறது. சகோதரர்களே, அந்த பிள்ளை எடுத்த முடிவும் பிழை, மானபங்கப்படுத்தப்பட்டதும் பிழை. ஏனென்று சொன்னால்
பேச வேண்டிய பருவம். ஒழுங்காக தாய் தகப்பன் நெருங்காவிட்டால், தன்னுடைய பிள்ளையுடைய கவலையை கேட்காவிட்டால், அந்த பிள்ளை எழுதுது, என் அப்பாவை கூப்பிட்டு வந்து 4 பேர் மத்தியிலே மானபங்கப்படுத்துவதை விட நான் செத்து போவது சிறந்தது என்று எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, தாயும் தகப்பனும் பக்கத்தில் நெருக்கி கொண்டால், பேச வேண்டிய பருவத்தில் கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்தால், கக்கு சொல்லுவார்கள், இது இல்லை, இது தூக்கிலே போற அளவு பாரதூரமான செயலுக்கு போக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொழும்புல உள்ள எத்தனை இளைஞர்கள் கண்ணு முன்னாடி நாசமா போனார்கள். கடந்த 6-7 ஆண்டுகள் நாங்கள் செலவழித்தது இந்த இளைஞர்களை நேர்மையாக நியாயமாக வழிநடத்துவதற்காக. மாளிகாவத்தில் நடு ஜங்ஷனில் உள்ள பாடசாலையில் போய் நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டோம், இந்த பாத்தாளை அழிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, இன்றைக்கு அது அழிந்து போய்விட்டது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, பாடசாலை முடிந்ததும் துப்பாக்கி கையிலே தூக்குவார்கள். இளைஞர்களுக்கு பாரதூரம் தெரியாது, சுட தெரியும் சகோதரர்களே. எதையும் கண்ணா புண்ணாண்டு செய்துவிட்டு வருவார்கள். அவ்வளவு சக்தி இருக்கிறது. ஒழுங்காக அவர்களை சரியாக செருமைப்படுத்தணும். என்ன நடந்தது முஸ்லிம் சமுதாயத்திலே? இங்கால் ஒருவர், அங்கால் ஒருவர், இங்கால் ஒருவர், அங்கால் ஒருவர் என்று என்ன ஆட்சி சகோதரர்களே. இளமை பருவமே நாசமாக போனது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஊரில் இளைஞர்களுக்காக நீங்கள் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய திறமையை, அவருடைய சக்தியை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை பாராட்டுங்கள். அவர்களை ஒழுங்காக, அவர்களும் மனிதர்கள் என்று ஆகிவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் இப்பொழுதுதான் சின்ன வயசில் இருந்து என்னால் முடியும் என்ற உணர்வோடு வர்றார்கள். அவர்களை கூப்பிட்டு நல்ல காரியத்துக்கு அவர்களை ஒன்று சேருங்கள் சகோதரர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார், போர் தளபதிக்காக வேண்டி அவர் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒருவர். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார், அவர் மகா பெரும் போர் வீரர். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். சகோதரர்களே, காலித் ரலியல்லாஹு அன்ஹு தலைமைத்துவம் எடுத்த எந்த போரும் இஸ்லாமிய வரலாறு நான் படித்த அளவில் அவர் தோற்றதே இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வாள் என்று தான் அவருக்கு சொல்லுவோம். அப்படிப்பட்ட காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரோட தெரியுமா போர்? ரோமபுரிகளோட போர் சகோதரர்களே. ரோமபுரிகளோடு நடக்கக்கூடிய மோத்தா போர். இந்த போர் வரலாறு முக்கியத்துவம் மிக்க போர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தளபதிகள் போட்டார்கள். 3 பேரும் சகோதரர்களே சின்னவர்கள். 3 பேரும் சின்னவர்கள். ஏன் போட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே எத்தனை பேர் இருப்பார்கள்? எவ்வளவு கடிந்து கொள்ள வேண்டும் என்று யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு பெரிய நான் இருக்கிறேன், அமீர் அவரா? அவர் எப்படி அமீர் ஆகுவார் என்று கேட்பாரா? இல்லையா? வயது முதிர்ந்தவர். இன்றைக்கு தலைமைத்துவத்துக்கு தான் இல்லாத சண்டை எல்லாம் சகோதரர்களே. என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டார்கள். யாரை தெரியுமா? உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு போட்டார், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு போட்டார்கள். ஜெயித் பின் ஹாரிஷாவின் மகன் ஜெயிதை கொண்டு வந்து போட்டார்கள். அப்துல்லாஹ் பின் ரவாவை போட்டார்கள், அவரும் சின்னவர். ஜாஃபர் பின் அபி தாலிபை போட்டார்கள், அவரும் சின்னவர் சகோதரர்களே. எல்லோரும் சின்னவர்கள் என்று சொல்வது 30 வயது 40 வயது அதுக்கு கீழே உள்ளவர்கள். ஏண்டா அதுக்கு விட முதியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்கிறேன் சகோதரர்களே. அவ்வளவு சின்ன வயதிலே அவர்களை தலைமைத்துவத்துக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பினார்கள். 3 பேரை அனுப்பி சொன்னார்கள், தளபதிகள் இவர்கள். இவர் முதலாவது, இவர் கொலை செய்யப்பட்டால் அவர் கொலை செய்யப்பட்டால் அவர். தேர்ச்சி பெற்றவர். அதுக்கு அடுத்ததாக சகோதரர்களே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேரும் கொலை செய்யப்படுறார்கள். சஹீஹுல் புகாரில் பாருங்கள், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு 7 வாட்கள் உடைகிறது. ஒரு வாளை கையில் வைப்பார், அடிக்கடி காட்டுவார். இதுதான் ரோமபுரிகளை வெட்டின வாள், அல்லாஹ் பரக்கத் செய்த வாள். வெட்டி அடித்தார், ரோமபுரிகள் ஓடினார்கள். மோத்தாலை வெற்றியோடு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு திரும்பி வர்றார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? எத்தனை பேர் இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் யாரை தலைமைத்துவத்துக்கு அனுப்பினார்கள்? காலித் பின் வலீத் மாறியவர்கள் இருக்கிற நேரம், பெரும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற நேரம், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற நேரம், பெரும் சஹாபாக்கள் இருக்கிற நேரம், யாரை ரசூலுல்லாஹ் அனுப்பினார்கள்? இளைஞர்களுக்கு மதீனாவில் ஒரு இடம் இருந்தது. இளைஞர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. ஃபாத்திமா பின் கைஸ், அவருடைய கையை வெட்ட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் உத்தரவு கொடுத்து விட்டார்கள், முடிவு கொடுத்து விட்டார்கள். திருடினால் கை வெட்டணும். யாரை பயன்படுத்தினார்கள்
தெரியுமா? ரசூலுல்லாவுடைய வளர்ப்பு மகனை பயன்படுத்தினார். ரசூலுல்லாவுக்கு அவ்வளோ இடம் இருக்கிறது அவரிடம். அவர்கிட்ட சொல்லி ரசூலுல்லாவுக்கு சொல்லி ஏதாவது பரிந்து பேசி பார்ப்போம். எவ்வளவு ரசூலுல்லாவுக்கு இளைஞர்களுக்கு இடம் இருந்தால் ஒரு இளைஞரை துணிச்சலாக அனுப்புவார்கள். நாம் யாரை சவுல அனுப்புவோம்? தாடி நரைத்திருக்கிறார்கள் பார்ப்போம், அவரை தான் முன்னாடி போடுவோம். அது தப்பு இல்லை, தவறு இல்லை. நான் என்ன சொல்ல வருகின்றால், ரசூலுல்லா தாடி நரைத்திருக்கிற நேரம், அவருடைய சபையில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற நேரம், இளைஞர்களுக்கு என்று சில இடங்களை கொடுத்தார்கள். சகோதரர்களே, ஹைபர் நேரம், அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவுடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கிற நேரம், அவர் சின்னவர் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். சகோதரர்களே, மோத்தா போர் நடக்கிற நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு 30 வயசு. சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் ஹைபர் நடக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தேடினார்கள், ஐன அலி என்று கேட்டார்கள். எவ்வளவு பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிற அலியை கூப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் கையில் கொடியை கொடுத்து விட்டு சொன்னார்கள், ஹைபர் போரில் அமீர் நீங்கள் தான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரும் பின்னுக்கு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நேரம் ஒருவரை அமீராக எடுப்பார், இன்னொரு நேரம் இன்னொரு அமீராக எடுப்பார். யார் இளைஞர்கள் போர் முடிந்து ரசூலுல்லாஹ் போவார்கள். சகோதரர்களை பேசிக்கொண்டே போவார்கள். ஜாபிர் இருப்பார், சின்னவர், என்னென்று கேட்பார், கல்யாணம் முடித்து விட்டீர்களான்னு கேட்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இளைஞர்களை யூஸ் பண்ணினார்கள். என்ன யாரை கல்யாணம் முடித்து என்று பேசுவார். அல்லாஹ்வுடைய தூதர் திருமண விஷயங்களை எல்லாம் பேசுகிற அளவுக்கு போர் முடிந்து நடக்கிற நேரம் இளைஞர்களோடு கூடி கூடி சேர்ந்து நடப்பார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நடந்தார்கள் என்றால் இளைஞர்களுக்கு தகுந்த இடத்தை கொடுத்து விடுங்கள். முதியவர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பள்ளிவாசலில் அவர்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்து விடுங்கள். அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து விடுங்கள். ஸ்டேஜை அடிக்கட்டும், பஃபலை வைக்கட்டும், மைக்கை போடட்டும். அவர்கள் ஹராத்தில் போவதை விட ஹலாலில் இருப்பார்கள். சகோதரர்களே, ஹலாலில் வருவார்கள். எங்களையும் ஊர் பார்க்கிறது, எங்களையும் ஊரால் மதிக்கிறார்கள். அவருடைய ஆளுமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள். வீடு வீடாக போய் 4 முதியவர்கள் கொடுப்பதை விட திறமையாக தம்ப பண்ணி முழுக்க அவர்கள் ஹேண்ட்பில் கொடுத்து முடித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை படையை திரட்டணும். உங்களுக்கு தெரியுமா, இந்த உம்மத்திலே ஆக முசீபத்து பிடித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்பொழுதும் எதிரியாக இருந்த அபூ ஜஹல். சகோதரர்களே, பத்ர் யுத்தம் அதே மாதிரியான ஒரு யுத்தம் இல்லை இஸ்லாமிய வரலாறில். ரசூலுல்லாஹ் கடுமையாக கேட்கிறார்கள், அல்லாஹ்வே, இந்த கூட்டம் அழிந்து விட்டால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு யாரும் மீய மாட்டார்கள். ரஹ்மானே, எங்களை காத்து விடு என்று ரசூலுல்லாஹ் சஜதாவிலும் இருந்து கொண்டு நிறைய கேட்டார்கள். படையை செம்மைப்படுத்தினார்கள். சொன்னார்கள், எழும்பி விட்டு ரசூலுல்லாஹ், முகம் பிரகாசமாகிறது. அதோ நான் ஜிப்ரீலை பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், அதோ மாணவர்கள் இறங்குவதை பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் படையில் முன்னாடி வந்து நின்று கொண்டார். நின்று கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? குர்ஆனிலே உள்ள 54வது அத்தியாயம் 45வது வசனம் 46 வரக்கூடிய வசனத்தை சொன்னார். புறமுதுகிட்டு ஓடுவார்கள் இவர்கள், புறமுதுகிட்டு ஓடுவார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை ஓதினார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொல்லுவது எங்களுக்கு உற்சாகமாகவே இருந்தது. 300 பேர் சகோதரர்களே போருக்கு வரவில்லை, இடைமறிப்பதற்கு வந்தவர்கள். போருக்கு வந்த இடத்தில் தான் சகோதரர்களே மஷூரா கூட போர் செய்வதா இல்லையாண்டு. அப்பொழுது 2 இளைஞர்கள், ஒருவர் பேர் முஆத், அடுத்தவர் பேர் முஅவ்வித், 2 பேரும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்திலே நிற்கிறார்கள். சகோதரர்களே, அவர் சொன்னார், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், இவர்கள் இருவரும் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நான் நம்பவே இல்லை என்றார். இவர்கள் இருவரும் எனக்கு எப்படி பாதுகாப்பாக இருப்பார்கள் நான் நம்பவே இல்லை. அந்த 2 இளைஞரும் என்னிடம் வந்து கேட்டார்கள். 2 பேருமே துடி, 2 பேரும் ஒரு வாப்பா பிள்ளை இல்லை, ஒரே மாதிரி பேர் இருந்ததுக்கு முஆதும் முஅவ்விதும் அல்லாஹ் அனுப்புறான். சகோதரர்களே, 2 பேரும் கேட்டார்கள், அபூ ஜஹல் என்று சொல்றவன் யார்? அவர் சொன்னார், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப். நேரத்தை பாருங்கள் சகோதரர்களே, சரியாக முன்னாடி வலம் வருகிறான். பெரிய ஒரு படை பாதுகாப்புக்கு இருக்கிறது அவனுக்கு. சரியாக ஒட்டகத்துக்கு மேல் ஏறிக்கொண்டு அவன் வலம் வருகிறான். நான் நேராக சும்மா காட்டினேன். இவர்கள் 2 பேரை என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. அதா இருக்கிறான் அபூ ஜஹல் என்று காட்டினேன். காட்டினது மட்டும்தான், உசிறு எங்கே என்று தெரியாது. சகோதரர்களே, 2 பேரும் பாய்ந்தார்கள். சொல்லுகிறார், உண்மையாக 2 பேரும் பாய்ந்தார். அபூ ஜஹல் காலை தொங்க விட்டு கொண்டு போறான். வாள் கூர்மை மாது முஅவ்வித் எடுத்து வெட்டினான். இந்த கால் வீசப்பட்டது, இந்த பாதம் அப்படியே தூக்கி வீசப்பட்டது அபூ ஜஹல். அடுத்தவர் முஅவ்வித், முஆத், 2 பேரும் பெரும் படை தாக்கினார்கள். இந்த கை அப்படியே வெட்டிப்பட்டு தொங்குது. சகோதரர்களே, கையை தூக்கி ஒரு போடு முதுவிலே. இந்த கை தொங்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரி யார்? அவனை அழிப்பேன் என்பது அந்த இளமையுடைய இரத்தம். சகோதரர்களே,
தூக்கி கையை அப்படியே முதுகில் போட்டால் தொங்குது முதுகிலே. அபூஜகளை காலியாக்கணும். சகோதரர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். இந்த உம்மத்தினாக கொடியவன் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த கொடியவன் வெட்டினது 2 இளைஞர்கள். ஓடி வந்து சொன்னார்கள், நான் தான் கொண்டேன் யார் ரசூலுல்லாஹ், நான் தான் கொண்டேன். ரசூலுல்லாஹ் விசாரித்தார்கள், யாரப்பா? சகோதரர்களை, நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த உம்மத்துக்கு ரொம்ப மோசமான செயல்பாடை செய்த அபூஜகளை கொண்டது இளைஞர்கள். ரசூலுல்லாஹ் இளைஞர்களுக்கு அங்கே இடம் கொடுத்திருந்தார்கள். இளைஞர்கள் கவரப்பட்ட மார்க்கம். ஆரம்ப பதில் நேரம் இளைஞர்கள் இல்லாமல் பதில் நடக்கவில்லை. முதியோர் மட்டும் இருந்து பதிலில் போரிடவில்லை. சகோதரர்களே, இளைஞர்கள் பெரும் வீரர்களும் இல்லை. யாரென்றே தெரியும், அபூஜகளே தெரியாதவர்களுக்கு யாரப்பா அபூஜகள் என்று தெரியாது. வெட்டி போட்டு எவ்வளவு வருத்தமாக இருக்கும். இந்த கை சந்து தொங்குதென்றால் அந்த வரலாறை நீங்கள் படித்து படம் பிடித்து பார்க்கிற நேரம், அது தொங்கிக் கொண்டு முதுகில் இருக்கிற நேரம் அபூஜகளுடைய உசிறு பிரியணும். ரசூலுல்லாஹ்வை தாக்கியவனை விடமாட்டேன் என்று உயிரோடு அந்த உணர்வோடு செயல்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கும் இருக்கிறார்கள். மார்க்கம் போய் சேரவில்லை. சகோதரர்களே, நாம் அவர்களை கண்காணிக்க வேண்டும், அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அவர்களுக்குள்ளே எங்களுடைய வேலைகள், அவர்களுக்கும் சில வேலைகள் கொடுக்க வேண்டும். வேலை இல்லாமல் போகிற நேரம் தான் 4 படிகள் உட்கார்ந்து 4 பெண்களுக்கு அவர்கள் மோசமான செயலை செய்வார்கள். வாயிலே 4 போடுவார்கள் ஸ்டைலாக. ஏன் தெரியுமா? உளவியல் ரீதியாக ஒரே வார்த்தையில் இதை முடித்தால், ஒருவர் பருவம் அடைந்து வருகிற நேரம் என்னை 4 பேர் கண்ணிய அதனால் தான் சின்ன வயசிலே கொண்டை வாரினதா இல்லையான்னு பார்க்க மாட்டார்கள், உடுத்த உடுப்பு என்னன்னு பார்க்க மாட்டார்கள். ஆனால் ரோட்டில் போற நேரம் வெஹிக்கிளில் எல்லாம் சரியாக ட்ரெஸ் உடுத்தேனா, கொண்ட சரியா ஒழுங்கா இருக்கிறேனா 4 தடவை பார்ப்பார்கள். 4 பேர் என்னை பார்க்கணும் என்று நினைக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அவர்களை 4 பேர் பார்த்தால் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். அவர்களை கை கொடுத்து நீ நல்ல பிள்ளை என்று சொல்லி பாருங்கள், உன்னால் முடியும் என்ற ஒரு பகுதியை எடுத்து கொடுங்கள். இளைஞர்கள் இந்த ஊரை கெட்டுவார்கள். சகோதரர்களே, அவருடைய அந்த சக்தியினால் இந்த ஊர் முன்னேறும். சகோதரர்களே, அவர்களை நாம் கண்டு கொள்ளவில்லை, ஏசிக்கொண்டே இருக்கிறோம். அவர்களுக்கு வேலை இல்லை, அதனால் தப்பு செய்வார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் தவறு செய்வார்கள். அவர்கள் கையிலே துப்பாக்கி கிடைத்தால் ஊரிலே தலைவர் என்று நினைப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டு 25-30 வயதிலே மாளிகாவத்தில் பிறந்த சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் காணாமலே போய்விட்டார்கள். நடு சந்தியில் கொசி மொக்கி அவர்களை சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஏனென்றால் பார்த்தால் என்று உருவாகி அதுதான் தன்னுடைய எதிர்காலம் என்று நினைத்தார்கள். படிப்பை விட்டார்கள், அங்கே போனார்கள் கப்பம் எடுக்க. எல்லோரும் போய் சேர்ந்து கொண்டார்கள். சின்னவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் கொலை செய்வதற்காக போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த மாதிரியான ஒரு நிலைமையிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நம் சமுதாயத்தை, இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சுக்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு இளைஞர் கூட்டத்தை பற்றி சிலாகித்து பேசுகிறான். 18வது அத்தியாயம் சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு இளைஞர் கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட குகைவாசிகளை பற்றி பேசப்படுகிறது. அஸ்ஹாபுல் கஹ்ஃப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள் என்றால் யார் என்ற விஷயத்தை அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான். அவர்கள் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கேரக்டராக மாறினார்கள். இந்த குகைவாசி என்று சொன்னால் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குற நேரம் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆமனு பி ரப்பிஹிம், தன்னுடைய ரப்பை அவர்கள் ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களை நேர் வழியில் நாம் அதிகமாக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரொம்ப கவனமாக பாருங்கள். அல்லாஹ் இந்த இளமை என்ற பருவத்தை கணக்கில் எடுக்காட்டி அவர்கள் மனிதர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான், அவர்கள் ஒரு கூட்டத்தார் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, அவர்கள் இளைஞர்கள். அல்லாஹ்வுடைய பரக்கத்து வரும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வரும். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால், அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போனால் அல்லாஹ் அவர்களை ரொம்ப பாதுகாப்பான். அந்த பருவம்
பருவம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பருவம். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. நேர் வழியில் அவர்களை அதிகமாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன சகோதரர்களை அதிகமாக்கினோம் என்று? இன்றைய விட நாளை அவர்கள் ஸ்ட்ராங்காக நிற்பார்கள். என்ன, யாருக்கு எதிராக புரட்சி? மன்னருக்கு எதிராக புரட்சி. அவர்கள் சொன்னார்கள் இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறார்கள். மன்னர் அவரை விரற்ற நேரம் இந்த இளைஞர் கூட்டத்தை பாதுகாத்த வரலாறை திருமறை குர்ஆன் பேசுகிறது. அவர்கள் நிற்கிறார்கள், ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல் அருள். அவர்கள் சொல்றார்கள், இந்த உலகத்தை படைத்தது அந்த ஒருவன் தான், வானம் பூமிக்கு சொந்தக்காரன் அவன்தான் என்பதை உறுதியோடு அவர்கள் இருக்கிறார்கள். அவர் கையில் ஏட்டும் இருந்தது. அல்லாஹ் ஒரு குகையில் கொண்டு வர்றான், அவர்களை கொண்டு வந்து குகைகளை போடுறான். அந்த குகையில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றென்றும் கிடைக்கும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இப்படி வரலாறுகளில் ஏராளமான செய்திகளை, இளைஞர்களை பற்றி நீங்கள் படித்தால் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் மரியாதை கொடுக்கிறான்னு உங்களுக்கு வழங்கும். அதனால் இந்த பருவம் தாண்டியதுக்கு பிறகு வர்ற முதுமை பருவத்தில் நம்மளால் நிறைய சாதிக்க முடியாது சகோதரர்களே, நிறைய சாதிக்க முடியாது. முதுமை என்பது இந்த உலகத்தை விட்டும் நாம் போகிறோம் என்ற சிக்னல் தான் சகோதரர்களே. சின்ன பருவத்தில் எப்படி ஒரு மனிதன் இருந்தானோ, லைஃப் சர்க்கிள் என்று சொல்லுவார்கள். லைஃப் ஒரு வட்டம் சகோதரர்களே. என்ன வட்டம் தெரியுமா? சின்னவனுக்கு தெரியாமல் சிறுநீர் கழிப்பார், மலஜலம் கழிப்பார். இதேதான் முதுமை அடைந்து அவர் முதுமையில் உச்சகட்டத்தை அடைகிற நேரம் அவருக்கு தெரியாமலே சிறுநீர் போய்விடும், அவருக்கு தெரியாமலே மலஜலம் கழித்து விடும், அவரை நடக்க முடியாமல் ஆகிவிடும், கண் தெரியாமல் போய்விடும், காது கேட்காமல் போய்விடும். இந்த லைஃப் சர்க்கிளில் ரொம்ப சிறப்பான பகுதி இளமை பருவம். அதை வீணாக்கினார்கள் என்று சொன்னால் அவர் வாழ்க்கையே முடிந்து விட்டது. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது இளைஞர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக, அவர்களை ஒழுங்காக்குவதற்காக, அவர்களை மதிப்பதற்காக, அவர்கள் செய்கிற வேலைகளை பாராட்டுவதற்காக சபைகளை ஒன்று சேருங்கள். பள்ளிவாசல் நிர்வாகிகளே, அவர்களுக்கான ஒழுங்கான திட்டத்தை தீட்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பலம்தான் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பெரும் பலமாக போகும். சகோதரர்கள், இன்றைக்குள்ள அரசியல்வாதிகள் இளைஞர்களை எடுத்து அவருடைய நாசமாக்குறார்கள் எதிர்காலத்தை. இன்றைக்குள்ள போதைப் பொருள் வியாபாரிகள் இளைஞர்களை பிடித்து நாசமாக்குறார்கள். சி.வி. விக்னேஸ்வரன் இந்த அரசாங்கத்துக்கு கை நீட்டி சொல்கிறார். வடகுடம் இது முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் என்ன சொன்னார்? என்ன சொல்கிறார் என்றால், இலங்கை அரசாங்கம் எங்களுடைய இளைஞர்களுக்கு போதைப் பொருளை கொடுத்து, அது பொய் உண்மை எனக்கு தெரியாது சகோதரர்களே, அவர் சொல்லுவதை நான் சொல்கிறேன், போதைப் பொருளை கொடுத்து எங்களுடைய அவ்வளவு பேரையும் அழிக்க போகிறார்கள், இது செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அவர்கள் கணக்கு போட்டு பார்க்கிறார்கள், இளைஞர்களுக்கு எங்கால வருகிறது என்று பார்க்கிறார்கள். அது சரியோ பிழையோ உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆனால் அவர்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறார்கள். யாருக்கு எங்கிருந்து எப்படி வருகிறது, எங்களுடைய இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கடுமையாக கவலைப்பட்ட அல்லாஹ்விடம் கையேந்திய சம்பவங்களில் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம். குர்ஆக்கள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள், அவர்களை வேற ஒரு ஊருக்கு குர்ஆன் பாடம் நடத்துறது என்று எடுத்து போய் இட வழியில் கொலை செய்து போட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கோபப்பட்ட, கடுமையாக கவலைப்பட்ட ஒரு சம்பவம். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை வைத்திருந்தார்கள், அவருக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கொடுத்தார்கள். வல்ல நாயன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.